வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசியினரை, சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும், நல்ல ஆடைகள், வசதியான வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஆசைகள் இயல்பாகவே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ வேண்டும், அதற்கு நம்ம எப்படியெல்லாம் போராட வேண்டும் என்றெல்லாம் நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் சிறு வயதிலிருந்து நீங்கள் இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் குடும்பத்தின் சூழ்நிலைகளையும் அவர்களின் மகிழ்ச்சிகளையும் மட்டுமே முதன்மையாக நீங்கள் கருதி உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகள் அனைத்தையும் சிறுக சிறுக நீங்கள் விட்டு கொடுத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய ஆசைக்காக அவங்களுடைய வாழ்க்கையவே நம்ம தியாகம் பண்ண வேண்டாம் என்று நினைத்து உங்களுடைய ஆசைகளை நீங்கள் ஒதுக்கி வைத்து பிடித்த ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை பிடித்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகவே இப்பொழுது நிச்சயமாக வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். இது உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என அனைத்து இடங்களிலும் நிச்சயமாக பொருந்தி கொண்டே தான் இருக்கும். பெண்களுக்கு திருமணமான பின்பு தாயார் வீட்டை விட்டு வர விருப்பமில்லாமல் இப்பொழுது கணவன் கூட இருக்கக்கூடிய நிலைமைகள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டா வெறுப்பாகத்தான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே இருக்கும். உங்களின் சொந்த ஆசைகளையும் கனவுகள் அத்தனையும் சிறுக சிறுக நீங்கள் விட்டு கொடுக்க தொடங்கிவிட்டீர்கள். குடும்பம் நல்லா இருந்தால் போதும் என்று நீங்கள் செய்த இந்த தியாகத்தை குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து கொள்ளாமல் போனது தான் உங்களின் மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உங்களை நிச்சயமாகவே தள்ளியிருக்கும். உங்களின் விட்டு கொடுத்தலை கடமை என்றும் உங்களின் அன்பை அலட்சியமாகவும் பார்த்த மனிதர்களுக்கு மத்தியில் யாருமற்ற தனிமையில் உங்களுடைய மனக்காயங்களை நீங்களே துடைத்து கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நன்மைகளை செய்வார்கள் என்று நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த நேரங்கள் முடிந்துவிட்டது. உங்களை இனிமேல் நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உங்களுக்காக வாழ்ந்த நாட்களை விட மற்றவர்களுக்காக நீங்கள் வாழ்ந்த நாட்கள் தான் அதிகமாகவே இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் இருக்கும். சிறு வயதில் இருந்தே குடும்பத்தின் பொறுப்புகளை மனதில் ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்களாகவே நிச்சயமாக இருப்பீர்கள். உங்களுடைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள் அனைத்தையும் ஒருபுறம் நீங்கள் வைத்துவிட்டு குடும்பத்தில் இருப்பவர்களின் சந்தோஷத்திற்காக பல தியாகங்களை செய்த ஒரு நபர்களும் நீங்களாகவே மாறியதும் உண்டு. மற்றவர்கள் தங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்ட பொழுது நீங்கள் மட்டும் இப்போது வேண்டாம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உங்களின் ஆசைகளை ஒதுக்கி வைத்த ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் இப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது என்று தெரியாமல் மனதிற்குள் நீங்கள் போட்டுக்கொண்ட குழப்பங்களும் அதிகமாகவே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்களின் இயல்பு என்னவென்றால், அவர்கள் உறவுகளையும் குடும்பத்தையும் மிகவும் முக்கியமாகவே நினைக்கக்கூடிய நபர்கள். தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, தங்களை நம்பியவர்கள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனாலேயே பல நேரங்களில் உங்களுடைய மனதில் இருந்த ஆசைகளை வெளியில் சொல்லாமல் அமைதியாகவே தியாகமாக அனைத்தையுமே செய்துவிட்டீர்கள். நீங்க விரும்பிய பொருட்களை வாங்காமல் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்காக செலவு செய்யாமலும் குடும்பத்தின் தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவுமாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுக்கென்று ஒரு செலவு செய்யக்கூடிய யோசித்த நீங்கள் குடும்பத்திற்கோ அல்லது மற்றவர்களுக்கோ பணம் கேட்டவுடன் உடனடியாக எடுத்து கொடுத்தீர்கள். இதெல்லாம் எந்த ஒரு இடத்தில் போய் சேர்ப்பது என்று யாருக்குமே தெரியாதுங்க. ஏனென்றால் பணத்தை சம்பாதிப்பது நீங்கள், அந்த பணத்தை உங்களுக்காக கூட நீங்கள் பயன்படுத்தாமல் குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் கொடுக்கிறீர்களே, இதெல்லாம் எந்த ஒரு இடத்தில் நியாயமாக பொருந்தும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுது இப்படிப்பட்ட கேள்விகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில பல சந்தோஷங்களை தள்ளி போட்டு மற்றவர்களின் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சி செய்த ஒரு நபர்களும் நீங்களாகவே தான் மாறியிருப்பீர்கள். ரிஷபம் ராசி அன்பர்களே, பொறுமை மற்றும் பொறுப்பின் அடையாளமாகத்தான் நீங்கள் பார்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தியாகங்கள் உடனடியாக பாராட்டாமல் போனாலும் காலங்கள் செல்ல செல்ல அதனுடைய மதிப்பு புரியக்கூடிய நேரங்களும் வந்துவிடும். அதை நினைத்துத்தான் நீங்கள் இத்தனை நாட்கள் அனைவருக்கும் உதவி செய்து கொண்டும் இருக்கிறீர்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீண்ட காலமாக மனதில் இருந்த பாரங்கள் இப்பொழுது குறையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. ரிஷபம் ராசி அன்பர்களே, இந்த சுமை எப்போது தான் தீருமோ என்று தூக்கமில்லாத இரவுகளிலும்
தனிமையிலும் நீங்கள் சுமந்து தெரிந்த மனப்பாரங்கள் இனிமேல் படிப்படியாக குறையப் போகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். சுக்கிரனின் அருள் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போவதால் உங்களை அழுத்திய குடும்ப பொறுப்புகளும் பணப்பிரச்சனைகள் மற்றும் நிம்மதியற்ற சூழல்கள் அது அனைத்தும் பனி போல உங்களுடைய குடும்பத்தை விட்டும் உங்களை தலையை சுற்றியும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வு இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைத்துவிடும். ஆனால் அந்த பிரஷர் அனைத்தும் உங்களுடைய பக்கம்தான் இருந்தது. ஆனால் மன அழுத்தங்களும் எந்த ஒரு நபருக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கிறதோ அதைவிட உங்களுடைய மனதிற்குள் அந்த பிரச்சனைக்கு எப்படி நம்ம தீர்வை கொடுக்க வேண்டும் என்று தான் நீங்கள் அதிகமாகவே யோசித்து கொண்டே தான் இருப்பீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு இனிமேலாவது உங்களிடம் யாரேனும் உதவி என்று கேட்டு வந்தால் முடிந்த அளவுக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். மன அழுத்தங்கள் மறைந்து நெஞ்சில் புதிய சாந்தமும் அமைதியும் குடியேறக்கூடிய நேரங்கள் வந்துவிடும். இனி இரவில் நிம்மதியான தூக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சாத்தியமானதாகவே மாறும். அப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வந்துவிடும். நீண்ட காலமாக மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கக்கூடிய நேரங்கள் ஆரம்பித்து விட்டது. ரிஷபம் ராசி என்பர்களே, உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல போராட்டங்களை சுமந்து வந்திருப்பதை உங்களால மட்டுமே தான் உணர முடியும். மற்றவர்களிடம் சொல்ல முடியாத கவலைகளையும் மனதில் வைத்து கொண்ட வழிகளையும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்களையும் என்று பல விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்திற்காகவும் உறவுகளுக்காகவும் வாழ்க்கையின் பொறுப்புகளுக்காகவும் உங்களுடைய சொந்த கனவுகளை கூட பலமுறை மறைத்து வாழ்ந்த ஒரு அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ரிஷபம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் இயல்பு என்ன தெரியுமா? உங்களுடைய எளிதில் தங்களுடைய மனவேதனையை வெளியில் காட்ட மாட்டீர்கள் நீங்கள் எப்பொழுதுமே. ஆனால் நான் பார்த்து கொள்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனதைரியம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். ஆனால் அந்த பொறுப்புகளின் பின்னால் எத்தனை சுமைகள் இருக்கிறது என்பதை அருகில் இருப்பவர்கள் கூட புரிந்து கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களும் கஷ்டமாக மட்டுமே தாங்க இருக்கும். இதுவரை உங்களை அழுத்திய விஷயங்கள் ஒவ்வொன்றாக சமாளிக்கக்கூடிய மன வலிமை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். முன்பு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் அதிகமாக கவலைப்பட்ட நீங்கள் இப்பொழுது அனுபவத்தால் பக்குவங்கள் பெற்று வாழ்க்கைக்குள்ள முன்னேறுவீர்கள். வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு கஷ்டங்களும் உங்களுடைய மனதை வலிமையானதாகத்தான் மாற்றுவதற்காக என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரிஷபம் ராசி என்பர்களை, இனி பழைய பாரங்களை மட்டும் சுமந்து செல்ல வேண்டிய காலங்கள் கிடையாது. புதிய அனுபவங்களையும் புதிய விஷயங்களையும் நீங்கள் சுமந்து பொழுது அறிந்து அதனை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.